அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருந்து இயல் 1லிருந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கா சச்சிதானந்தன். ஆப்ஷன் ஏ கா சச்சிதானந்தன். இரண்டாவது கொஷின், பாவலரேறு என பாராட்டப்பட்டவர் யார்? பாவலரேறு என பாராட்டப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாவானார். ஆப்ஷன் சி பாவானார். அடுத்து மூன்றாவது கொஷின், பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ துரைமாணிக்கம். ஆப்ஷன் ஏ துரைமாணிக்கம். அடுத்து கொஷின் நம்பர் 4, பெருஞ்சித்திரனார் எந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பினார்? பெருஞ்சித்திரனார் எந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பினார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தேன்மொழி தமிழ்ச்சிற்று. தேன்மொழி தமிழ்ச்சிற்று. அடுத்து கொஷின் நம்பர் 5, உலகியல் 100, பாவிய கொத்து ஆகிய நூல்களை படைத்தவர் யார்? உலகியல் 100, பாவிய கொத்து ஆகிய நூல்களை படைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார். அடுத்து கொஷின் நம்பர் 6, தமிழுக்கு கருவூலமாக திகழும் மெய்ப்பொருளுரையை இயற்றியவர் யார்? தமிழுக்கு கருவூலமாக திகழும் மெய்ப்பொருளுரையை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து கொஷின் நம்பர் 7, தென்னன் மகளே இதில் தென்னன் மகள் என்பவள் யார்? தென்னன் மகளே இதில் தென்னன் மகள் என்பவள் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாண்டியன். ஆப்ஷன் ஏ பாண்டியன். அடுத்து கொஷின் நம்பர் 8, அன்னை மொழியே என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை? அன்னை மொழியே என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் மணிமேகலை. ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் மணிமேகலை. அடுத்து கொஷின் நம்பர் 9, பெருஞ்சித்திரனார் பாப்பத்தே என்று வர்ணிக்கும் நூல் எது? பெருஞ்சித்திரனார் பாப்பத்தே என்று வர்ணிக்கும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 10 பாட்டு. ஆப்ஷன் டி 10 பாட்டு. அடுத்து கொஷின் நம்பர் 10, நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்கிறவர் யார்? நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்கிறவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இளங்குமரனார். ஆப்ஷன் சி இளங்குமரனார். அடுத்து கொஷின் நம்பர் 11, திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் யார்? திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ரா இளங்குமரனார். ஆப்ஷன் சி ரா இளங்குமரனார். அடுத்து கொஷின் நம்பர் 12, பாவானார் நூலகத்தை நிறுவியவர் யார்? பாவானார் நூலகத்தை நிறுவியவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ரா இளங்குமரனார். ஆப்ஷன் சி ரா இளங்குமரனார். அடுத்து கொஷின் நம்பர் 13,
விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் யார்? விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார். ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடியை எவ்வாறு அழைப்பார்? நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடியை எவ்வாறு அழைப்பர்? நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடியை எவ்வாறு அழைப்பர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தால். ஆப்ஷன் பி தால். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. கம்பு, சோளம் முதலியவற்றின் அடியை எவ்வாறு அழைப்பார்? கம்பு, சோளம் முதலியவற்றின் அடியை எவ்வாறு அழைப்பார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தட்டு. ஆப்ஷன் சி தட்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. மூங்கிலின் அடியை என்னவென்று அழைப்பார்? மூங்கிலின் அடியை என்னவென்று அழைப்பர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கலை. ஆப்ஷன் பி கலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. தென்னை, பனை முதலியவற்றின் தென்னை, பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு. தென்னை, பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு. ஸோ இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டுருக்கு. ஸோ இளம்பிஞ்சு, தென்னை, பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குறும்பை. ஆப்ஷன் ஏ குறும்பை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. மாம்பிஞ்சு, பலாப்பிஞ்சு இவற்றை அழைக்கும் முறை எவ்வாறு அழைப்பர்? மாம்பிஞ்சு, பலாப்பிஞ்சு இவற்றை அழைக்கும் முறை எவ்வாறு அழைப்பர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வடு மூசு. ஆப்ஷன் ஏ வடு மூசு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. வாழைப்பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாழைப்பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கச்சல். ஆப்ஷன் சி கச்சல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தேவநேய பாவாணர். ஆப்ஷன் பி தேவநேய பாவாணர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. பூ விரியத் தொடங்கும் நிலை யாது? பூ விரியத் தொடங்கும் நிலை யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி போது. ஆப்ஷன் சி போது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. கார்டிலா என்னும் நூல் முதலில் எம்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? கார்டிலா என்னும் நூல் முதலில் எம்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தமிழ் மொழி. ஆப்ஷன் சி தமிழ் மொழி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. முதல் உலகத் தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? முதல் உலகத் தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி மலேசியா. ஆப்ஷன் டி மலேசியா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள் பட வருவது? ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள் பட வருவது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இரட்டுற மொழிதல் அணி. ஆப்ஷன் டி இரட்டுற மொழிதல் அணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சண்முக சுந்தரம். ஆப்ஷன் பி சண்முக சுந்தரம். அடுத்து தமிழ் அழகனாரின் சிற்றிலக்கிய நூல்கள் எத்தனை? தமிழ் அழகனாரின் சிற்றிலக்கிய நூல்கள் எத்தனை?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 12. ஆப்ஷன் சி 12. அடுத்து கொஷின் நம்பர் 27. சந்தக்கவிமணி என்று குறிப்பிடுபவர் யார்? சந்தக்கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தமிழழகனார். ஆப்ஷன் டி தமிழழகனார். அடுத்து கொஷின் நம்பர் 28. கடல் தரும் சங்குகளின் எண்ணிக்கை யாது? கடல் தரும் சங்குகளின் எண்ணிக்கை யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 3. ஆப்ஷன் டி 3. அடுத்து கொஷின் நம்பர் 29. புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ எழில் முதல்வன். ஆப்ஷன் ஏ எழில் முதல்வன். அடுத்து கொஷின் நம்பர் 30. எழில் முதல்வன் என் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? எழில் முதல்வன் என் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி புதிய உரைநடை. ஆப்ஷன் டி புதிய உரைநடை. அடுத்து கொஷின் நம்பர் 31. 1983ஆம் ஆண்டு முதல் தமிழ் கணினி யாருடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்டது? 1983ஆம் ஆண்டு முதல் தமிழ் கணினி யாருடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திருவள்ளுவர். ஆப்ஷன் டி திருவள்ளுவர். அடுத்து கொஷின் நம்பர் 32. செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை எவ்வாறு அழைக்கிறோம்? செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை எவ்வாறு அழைக்கிறோம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உயிரளபடை. ஆப்ஷன் சி உயிரளபடை. அடுத்து கொஷின் நம்பர் 33. அளபெடுத்தல் என்பது யாது? அளபெடுத்தல் என்பது யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நீண்டு ஒலித்தல். ஆப்ஷன் சி நீண்டு ஒலித்தல். அடுத்து கொஷின் நம்பர் 34. உயிரளபடையின் வகைகள் எத்தனை? உயிரளபடையின் வகைகள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 3. ஆப்ஷன் டி 3. அடுத்து கொஷின் நம்பர் 35. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது யாது? செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரியும் அளபெடுப்பது யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சொல்லிசை அளபடை. ஆப்ஷன் ஏ சொல்லிசை அளபடை. அடுத்து கொஷின் நம்பர் 36. அளபடை எத்தனை வகைப்படும்? அளபடை எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 3. ஆப்ஷன் ஏ 3. ஸோ நன்றி டீச்சர்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.